இங்கே உட்காந்துருக்கவங்க வந்து டாக்டர் இளங்கோ அப்படின்னு பேர். அவங்களை எனக்கு வந்துட்டு நான் இந்த சபைக்கு வர்றதுக்கு முன்னுக்கு நல்லா தெரியும். நான் வந்து லெதர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா, என்னுடைய எல்லா பழக்கமும் உண்டு. அப்போதைக்கு டாக்டரை வந்து நான் ஜிஹெச்சில் பார்ப்பேன். குரோம்பேட் ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆகாஷ் கிளினிக்கோடைய இவங்க தான் ஓனர். ஆனால் நாங்கள் நட்பு மூலியமாக மருத்துவத்துக்கு போயிட்டு நட்பு மூலியமாக சந்தித்த பிறகு கூட என்னை அடிக்கடி சொல்லுவாங்க, உங்களோட லெதர் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய பேருக்கு நிறைய கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் விட்டு மீண்டுட்டிங்கன்னா நிச்சயமாக நிறைய சம்பாதிச்சா கூட சந்தோஷமாக இருக்கலாம். அப்படி நீங்கள் சம்பாதிச்ச பணம் மருத்துவத்துக்கே செலவாகிடும், ஏன் இப்படிலாம் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த கேட்குற ஒரு 2 நாள் மட்டும் ஸ்மோக்கிங் பழக்கத்தை விட்டுடுறது. அப்புறம் 2 நாள் பொறுத்து தொடர்ந்துட்டு நான் போகவே மாட்டேன். மறுபடியும் டாக்டர் வந்து ஃபோன் வரும், கொஞ்சம் வந்து போங்க, நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு ஜிஹெச்லேருந்து கூப்பிடுவார். நான் ஜிஹெச்சில் போய் உட்காந்து எல்லா கதையும் பேசிக்கிட்டு இருப்போம். பார்த்தா நிறைய ஆக்சிடென்ட் கேசஸ் எல்லாம் வரும். அப்புறம் உட்காந்து அப்படி பார்த்து பேசிக்கிட்டே இருப்போம். மறுபடியும் என்ன விட்டுட்டிங்களா அப்படின்னு. 1 வாரம் விட்டுருந்தேன் டாக்டர், மறுபடியும் தொடர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். கிட்டத்தட்ட இது தொடர்ந்தது எப்போண்டா 1989லேருந்து 97 அறுதி, கிட்டத்தட்ட ஒரு 10-11 வருஷம் இந்த பழக்கத்தில் நான் இருந்தேன். ஆனால் என்னால் வந்து விட முடியறதில்லை. ஏன்னா நட்பு வட்டாரம் வந்து அந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு கூட்டி போயிடும். டாக்டர் ஒரு ஹார்ட் அட்டாக் ஆகி என்னோடய நண்பர் வந்து ஐசியூவில் இருப்பாங்க. நான் நேராக டாக்டருக்கு ஃபோன் பண்ணி என்னோடய நண்பர் ஐசியூவில் இருக்கார், என்ன கண்டிஷன் அப்படின்னுவேன். அவங்களுக்கு வந்து ஹார்ட்டில் சிவியர் அட்டாக், இல்லை ஓவரிஸில் பிளாக் இருக்குது, இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் சொல்லுவார். அப்படி சொல்லும்போது கொஞ்சம் பார்த்துங்க, என்னோடய நண்பர் தான், நீங்கள் அவசியம் உடனே வாங்க அப்படின்னுவார். போய் நேராக ஐசியூக்குள்ளே போய் பார்த்துக்கிட்டு வந்தோட்டி எனக்கு ஃபஸ்ட்டு அட்வைஸ் நடக்கும், இது மாதிரி நீங்கள் எப்போ வந்து படுக்க போகிறீங்களோ தயவுசெய்து இந்த மாதிரி பழக்கத்தெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுவாங்க. சரி சரின்னு கேட்டுப்பேன், தலையாட்டிப்பேன். ஆனால் அந்த ஒரு வாரம் 10 நாளைக்கு அப்படி இருப்பேன். அப்புறம் திருப்பி மறுபடிக்கும் ஆரம்பிச்சிடுவேன். அவருடைய உடல்நிலை ஒரு ஸ்டேஜில் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. இசிஜி எல்லாம் எடுத்து பார்த்தா சேஞ்சஸ் எல்லாம் வந்துடுச்சு. நான் அந்த நேரம் சொல்லவே ஆரம்பிச்சிட்டேன், உங்களுக்கு எப்போ ஹார்ட் அட்டாக் வரணும் எனக்கு தெரியல, நீங்கள் எப்படி இதை விட போகிறீங்கன்னு. எல்லாம் பார்க்கலாம் டாக்டர், என்ன பண்ணுறது, நம்மளுக்கு என்ன நேரம் ஏஜ் இருக்கோ அப்படி தானே. திடீர்னு டாக்டர் தான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், உடம்புல ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஆனால் ஏதோ மனது ரீதியாக உங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் ரொம்ப டல்லாகிட்டு இருக்கீங்க. என்னோடய வெயிட் அப்போ வந்து 112லேருந்து 116 அடி போயிட்டு வந்துட்டேன். அவ்வளோ வெயிட் இருந்தாலும் கடன்னு கம்மியாகிக்கிட்டே இருக்கேன். இந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, ஆனால் ஏதோ பிரச்சனை. அப்போ சந்தர்ப்பமாக பேச்சு வாக்கில் சொன்னாங்க, தியானம் எதாக இருந்தால் பண்ணி பாருங்களேன் அப்படின்ட்டு. அப்போ தான் நான் இந்த தியான மையத்துக்கு வந்தேன். மறுபடியும் நான் ஒரு 2 மாதம் போவே இல்லை. நான் கடைசியாக பார்த்த இசிஜிலையும் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கவே ஒரு சூழ்நிலையில் அவ்வளோ நாள் பார்க்கல. அந்த சர்க்கிளில் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு சிலர் கேட்டேன், நானும் பார்க்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ரைட், என்ன நடக்கணுமோ அது நடந்துடுச்சு போலகுது. நான் 2 மாதம் பொறுத்து நம்மளோட நண்பர் ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக், அவரும் ஆசிரமத்தில் தான் இருக்கார். அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஆகி இது மாதிரி சத்சங்கத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன், எனக்கு ஃபோன் வந்தது, இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் ஆகிட்டுன்ட்டு. அப்புறம் உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அப்படின்னா, அப்படியா நீங்களா பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டார். ஆமாம் நான் தான் பேசுகிறேன், கொஞ்சம் நேரம் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னாரு. கிளினிக்கில் வந்து என்னை பார்த்தோன்னே நான் அசந்துட்டேன். ஏன்னா அப்போ இருந்த ஜெயபால் வந்து நல்ல ஒரு கட்ட மீசை வச்சுருப்பார், ஒரு ஸ்டைலாக வாட்ச்சு, ஒரு ஹேர் ஸ்டைலே வித்தியாசமாக இருக்கும். வெளியில் வரையும் ஸ்மோக் பண்ணிட்டு தான் வருவார். அங்கே போய் இது பண்ணிவிட்டு போட்டுட்டு உள்ளே வருவார். அந்த ஒரு வாடை வரும், ஸ்மோக் பண்ண வாடை. அப்படி இருந்த ஜெயபால், எனக்கு முதல்ல ஜெயபால் தானான்னு சந்தேகம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் உறுதிப்படுத்திக்கிட்டான் அவர் தான். ஒரு தூய வெள்ளை உடையில் ரொம்ப பயசாக, என்னால் ஒரு நம்ப முடியாத ஒரு இதில் வந்து நிற்கும்போது, அதுவும் உயிரோடு இருக்கிறாருன்றது பெரிய விஷயம், அதில் இந்த மாதிரி ஒரு மாற்றத்தோடு நிற்கும்போது என்னால் நம்பவே முடியல. பேஷண்ட் பார்க்குறத விட்டுட்டு 1/2 மணி நேரம் அவர்கிட்ட என்ன தான் நடந்தது, ஏன்னா நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன், எவ்வளோ அவங்க ஒய்ஃபெல்லாம் கூட வச்சுக்கிட்டு எவ்வளோ சொல்லியிருக்கேன். பேஷண்ட் செத்துக்குன்னு இருக்கும்போது காமிச்சு, இதை பாருங்கள் இது மாதிரி தான் ஆகும், இது மாதிரி ஆகணுமா அன்னு சொல்லியிருக்கேன். அப்படியெல்லாம் மனம் மாறாதவர் எப்படி மாற முடிஞ்சுது? இந்த மாற்றம் எப்படி அப்படின்னு கேட்டார் எங்கள் சாமிஜி அப்படின்னு சொன்னேன் நான். அவர் சொன்னதுக்கு அப்புறம்தான், ஓஹோ அது மாதிரி உள்ள அந்த மகானை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா என்னுடைய அப்பயே எனக்கு ஒரு 20 வருஷம் சர்வீஸ் இதில் மெடிக்கல் ஃபீல்டில்,
அது மாதிரி நம்மளால் செய்ய முடியாத, அது மெடிக்கலாவோ இல்லை ஒரு நண்பர் என்ற முறையிலையும் நம்மளால் மாற்ற முடியாத ஒருத்தவரை எப்படி இந்த அளவுக்கு மாறி இருக்காரு, அதாவது வடதுருவம் தென்துருவமான மாதிரி மாற்றி ஆப்போசிட் சைடுக்கு வந்துட்டார் எப்படி என்றதை சாமிஜியை பார்க்கணுன்றது எண்ணம் அப்போ தான் வந்து. நான் அதுக்கு முன்னாடி எனக்கு ஆன்மீகத்தில் அதை பற்றி நினைக்கிறது உண்டே தவிர அவ்வளோவா அதில் ஒரு பெரிய ஈடுபாடும் கிடையாது. நான் வேறு யாரையும் போய் பார்த்ததும் கிடையாது. ஸோ இவருடைய மாற்றம் தான் என் மனசில் ஒரு பெரிய ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணிச்சு. கண்டிப்பாக சுவாமிஜி அவங்கள பார்க்கணும். அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் என்னுடைய மனநிலையும் ரொம்ப நானும் எந்த அளவுக்கு ஓரளவு மற்ற பழக்க வழக்கங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய இது எந்நேரமும் பேஷண்ட்டு உழைக்கணும் சம்பாதிக்கணும் அது மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்த எனக்கும் அது வந்து அவ்வளோ சரியில்லாத ஒன்று. சேவை செய்யணும், ஆனால் பணம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பணம் எப்போ வேணாலும் இருக்கும். பணம் இருக்கிறவங்க எல்லாமே நிம்மதியாக இருக்கிறோமான்னா என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும் 99% நிம்மதியாக கிடையாது. பணம் இருக்குது, பணத்தை வச்சுக்கிட்டு எல்லாமே செய்கிறோம், ஆனால் உண்மையான நிம்மதியாக இருக்கிறோமா? சும்மா ரோட்டில் படுத்து தூங்குறானே ஒருத்தவன், அவனை மாதிரி நம்மளால் தூங்க முடியுமா? நீங்கள் நினச்சி எல்லாருக்குமே தெரியும், அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது தெரியும். ரோட்டில் வீடு வாசல் இல்லாமல் வேலை செஞ்சுட்டு வந்து அவன் தூங்குற மாதிரி நம்மளால் ஒரு நாள் தூங்க முடியுதா அன்னு பார்த்தா கண்டிப்பாக முடியாது. அதுக்கு காரணம் நம்மளுடைய மற்ற எண்ணங்கள், என்னென்னமோ எண்ணங்கள். ஒரு நேரத்தில் 4 வித எதுவும் ஓடிக்கிட்டே இருக்கும். இதாச்சா அதாச்சா, இவன் என்ன பண்ணான் அவன் என்ன பண்ணான், இப்படி பணம் இதில் வருமா அதில் போகுமா, எந்நேரமும் ஒரு சக்கரை மாதிரி மனசு சுழண்டுக்கிட்டு அதை ஒரு நேர்வழிப்படுத்தவோ அந்த இதிலேருந்து நம்ம மீளவோ நம்மளால் முடியல. புலி வழக்க பிடிச்சா அப்படியே இப்போ பிடிச்சினா கூட ஓடிக்கின்னு இருக்கிற மாதிரி நாம் ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்மளை அதுலேருந்து எப்படி விடுபட்டு எப்படி நம்ம மனநிலையை சரிப்படுத்துறது என்ற மாதிரி ஒரு இது இருக்கும்போது தான் சாமிஜியை பார்த்தேன். அவரை பார்த்த இதே ஒரு மனசு திருப்தி. அவர் பேசுகிறத கேட்குறது அதுக்கப்புறம். ஆனால் அவருடைய பார்த்த அந்த சிலரை பார்த்தா நம்மளை அறியாமலே ஒரு மரியாதை நம்மளுக்கு வரும். நம்ம உட்காந்துருந்தா கூட நம்ம எழுந்திருக்கணும்னு நினைப்போம். அது மாதிரி ஒரு அபூர்வமான மகான் அவர். ஸோ அவரை பார்த்ததுலேருந்து எனக்கும் ஒரு மாற்றம்.